வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். பராசக்தி படம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துருக்கு அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் டீட்டெயிலாக. இப்போ அதனுடைய கண்டினியூஷன், அதனுடைய தொடர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பராசக்தி படம் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த ஜிகர்தண்டா படத்தில் ஒரு டயலாக் வரும். சௌந்தரு ஸ்கெட்ச் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும்ல, அது மாதிரி காங்கிரஸ்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்னா படத்தை வெளியிடுறது ரெட் ஜெயின் மூவிஸு, திமுகவுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறது. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக இதில் டயலாக் இருக்க போகுது, இதில் வசனங்கள் இருக்க போகுது அப்படின்னு காங்கிரஸ் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் படம் வெளியான பிறகு காங்கிரஸை டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இதில் பல டயலாகு. அதான் ஸ்கெட்சு பார்த்தீங்கன்னா சவுந்தருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு தான் ஸ்கெட்சு போல. அதில் ஒரு டயலாகு, தமிழுக்கு பண்ண துரோகத்துக்கு எந்த ஜென்மத்துக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிற வசனம். ஹிந்தி அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பேய் மாதிரி ஒரு உருவத்தை நிப்பாட்டி வச்சு ஹிந்தி அரக்கி அப்படின்னு எழுதியிருக்காங்க. யாரை ஹிந்தி அரக்கி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்களாம் கொந்தளிக்கிறாங்க. இதில் சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி அரக்கி அப்படிங்கிற பேய் மாதிரி உருவம் இருக்கக்கூடிய அந்த சீனெல்லாம் கட் பண்ணிட்டாங்க போல. சென்சார் போர்டு பாஜகவுடைய டீமாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்ல 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் சென்சார் போர்டு பாருங்கள், ஹிந்தி அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படுறது முன்னாள் பிரதமரை இது தவறுதலாக போய் குறிப்பிடுற மாதிரி இருக்கும், தேவையில்லாத இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீனெல்லாம் அவங்க கட் பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா, ஏன்னா பிஜேபியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இவங்க சொல்கிற மாதிரி சென்சார் போர்டு, நினச்சிருந்தா இது இந்திரா காந்தி அவர்களை மறைமுகமாக விமர்சிக்கக்கூடிய வகையில் தானே இருக்குது அப்படின்னு அந்த காட்சியை காட்சிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்தே சென்சார் போர்டு நியூட்ரலாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மாணிக்கம் தாக்கூருடைய ஸ்டேட்மெண்ட் தான். விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, அவர் தான் அதிகார பகிர்வை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு போன வாரம் பேசினார். திமுகவே பயங்கர அப்செட்டு மாணிக்கம் தாக்கூருடைய பதிவுக்கு. இப்போ மறுபடியும் மாணிக்கம் தாக்கூர் சாணக்கியா சேனல் போட்ட நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஜென்மத்துக்கும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு காங்கிரஸை பற்றி அந்த படத்தில் வந்த டயலாகை சாணக்கியா நியூஸ் கடை வெளியிட்டிருந்தாங்க. அதை ஷேர் பண்ணி மாணிக்கம் தாக்கூர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, இந்த பராசக்தி படம் தோல்வி அப்படின்னு நண்பர்கள் சொன்னார்கள், ஏன் நம்ம உழைச்ச காசை வீணாக்கணும் அப்படின்னு நான் படம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கர் பதிவு போட்டிருக்காரு. இது திமுகவினர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் திருச்சி வேலுசாமி, ஹிந்திய காங்கிரஸ் தான் திணிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படிங்கிற படத்தை எடுத்துக்கிருக்காங்க. ஆனால் திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்களே. தயாநிதி மாறன் அவர்களுக்கு எம்பி சீட்டு வாங்குறதுக்கு, மினிஸ்டர் சீட்டு வாங்குறதுக்கு கலைஞர் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? ஹிந்தி பேச தெரியும் தயாநிதி மாறனுக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து தான் சீட்டே வாங்கினாரு அப்படின்னு திருச்சி வேலுசாமி ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. தமிழக காங்கிரஸில் ஒரு கோஷ்டி திமுகவுக்கு டோட்டல் எதிராக இருக்காங்க, திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறணும், தாவேகாவோடு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு தமிழக காங்கிரஸில் ஒரு அணி ரெடியாக இருக்காங்க. உதாரணத்துக்கு கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணி அவர்கள், மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்களாம் திருச்சி வேலுசாமி, இவங்கெல்லாம் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற முடிவில் இருக்காங்க போல. ஆனால் செல்வ பெருந்தகை தலைமையிலான அணி பார்த்தீங்கன்னா திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இந்த கோஷ்டி மோதலில் யார் ஜெயிக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக காரங்க காங்கிரஸ்காரங்களிடையே அடுத்த பெரிய டிபேட்டு. சேத்தனை தான் அண்ணாதுரை கெட்டப்பில் படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. சேத்தன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கருணாநிதி அவர்கள் கெட்டப்பில் ஒருத்தர் மேஜையை தட்டுறாரு. அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி காங்கிரஸ்காரர் ஒருத்தர், யார் இந்த கோமாளி, யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட, திமுக சப்போர்ட்டரு ராகுல் காந்தியுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணி தொடர் 95 தோல்விகளை கண்டு தோல்வியிலிருந்து பாடம் கற்காமல் வாக்கு இயந்திரத்தின் மீதும் வாக்கு திருட்டின் மீதும் புரட்டு பேசிக்கொண்டு பழிய தூக்கி ஓட்டிங் மெஷினு, வாக்கு திருட்டு அப்படின்னு பழிய தூக்கி அது மேலே போட்டுட்டு, பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தோம் 365 நாளில் 300 நாள் தாய்லாந்து, கொலம்பியா அப்படின்னு இன்ப சுற்றுலாவில் திளைத்து 17 மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸை வெறும் 3 மாநிலங்களில் ஆளுங்கட்சி அப்படிங்கிற நிலைக்கு சுருக்கிய பப்பு தான் இந்த கோமாளி அப்படின்னு சொல்லி திமுக சப்போர்ட்டர் பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த பராசக்தி படம் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை விளம்பரப்படுத்தினாங்க. உண்மையிலேயே தீ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு தமிழக மக்கள் மத்தியிலெல்லாம் பரவலை, ஏன்னா மக்கள் கண்டுக்கவே இல்லை. தீ பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே தான் பரவி எரிஞ்சுக்கிருக்கு, பயங்கர பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைய ரிப்போர்ட்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு பாஜக காலு மேலே காலை தூக்கி போட்டுட்டு இந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி உட்காந்து ரசிச்சுக்கிருக்காங்க.
அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்க பாஜக தொண்டர்கள். காங்கிரஸ் 1960 காலகட்டத்தில் ஹிந்தியை திணிச்சாங்க, உண்மை. 2 முறை தேசிய கல்விக் கொள்கையை அவங்க கொண்டு வரும்போதும் ஹிந்தி திணிக்கப்பட்டுச்சு, திணிக்கிற முயற்சியில் இருந்தாங்க. 3rd லாங்குவேஜ் கம்பல்சரி, அது ஹிந்தி தான் அப்படிங்கிறதுல விடாப்பிடியாக இருந்தாங்க. ஆனால் மோடியுடைய தேசிய கல்விக் கொள்கையில் 3rd லாங்குவேஜ் கம்பல்சரி, அது உங்களுக்கு பிடித்த மொழியாக இருக்கலாம், எந்த மொழியை வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சாய்ஸ் கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் திணிச்சாங்க, மோடி சாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் இதனுடைய உண்மைத்தன்மை. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.